வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மை லவ் ஸ்டோரி அனிமேவோட எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சுனாவை காட்டுவாங்க. அவன் வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு தக்கியோ இப்பெல்லாம் ஆடக்கூடாது, எப்படி ஆடணும் நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடி வேகமா போய் அந்த பக்கமா விழுந்துருவான். விழுந்ததும் இல்லாம பெருமையா வேற மூஞ்ச வச்சுட்டு சுனா முன்னாடி வந்து நிப்பான். உடனே சுனா வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ ஒரு அலாரம் அடிக்கும். நம்ம ஹீரோவை எந்திரிச்சிருவான். கனவா இது, கனவுல கூட இவனை அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாரு போல இந்த ஆத்தரு. இன்னைக்கு ஒரே நாஸ்டால்ஜிக் ஃபீலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தக்கியோ எந்திரிச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். எப்பயும் போல இந்த அண்டாவாயை எமட்டோவை பார்க்க போறேன், வா போகலாம் அப்படின்னு சுனாவை கூப்பிடுவான். சுனா உடனே இல்ல நான் வீட்டுக்கு போறேன், நீ வேணும்னா அவளை போய் பாரு அப்படிங்கும் போது, இதுக்கு இப்பெல்லாம் பேசுற, நீயும் என் கூட வா அப்படிங்கும் போது, இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். என்னமோ இவன் கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஹீரோ யோசிப்பான். ஏண்டா அவனை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணினா அவனுக்கு கடுப்பாகாதா பின்ன. உடனே அங்க எமட்டோ பார்க்க போகும்போது எமட்டோ முதல்ல எடுத்தோன்னே சுனாவை தான் கேட்கும். சுனா எங்க அப்படிங்கும் போது இதுங்க ரெண்டுத்துக்கு இதே வேலை தான் போல இருக்குது, அவனை நிம்மதியாவே விடாதுங்க போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நிறைய கேக் இருக்கு, அவனுக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லும். உட்கார்ந்தோடனே எமட்டோ கேட்கும், இந்த மாதிரி எப்ப தக்கியோ உன்னோட பர்த்டே அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவன் வந்து ஜனவரி 1 லீவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன விஷ் பண்ண வருவாங்க, அதெல்லாம் ஒரு ஃபீல் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்பனா நான் இப்பல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணுமே, மோச்சி செய்யணும் அது செய்யணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். அவன் எது கொடுத்தாலும் திங்கதான் போறான். இதுக்கு எதுக்கு இப்பயே யோசிக்க போகுது. உன்னோட பர்த்டே எப்ப எமட்டோ அப்படிங்கும் போது அவ ஜூன் 15 அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அவன் யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா இது இன்னைக்கு வந்து ஜூன் 5 இருக்கும், இன்னும் 10 நாள் தான் இருக்கா. அவ தெரிஞ்சுக்கிட்டே தான்டா உன்கிட்ட கேட்டா, இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உடனே எமட்டோவும் நீ என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நான் இதை சொல்லல, அம்மா யதார்த்தமா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுவோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எதா இருந்தாலும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ என் கூடவே அன்னைக்கு ஃபுல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அவனை சுத்தி 2 குண்டு தேவதைங்க அவன மாதிரியே வந்து ஜட்டி போடாம அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க. இவன் ஆத்து பங்கம் பண்றியா, நீ தேவதைங்களை கூட அவன மாதிரியே வரைகிற. உடனே அவன் ரொம்ப டெரரா மூஞ்சிய வச்சுக்கிட்டு எமட்டோட கைய புடிச்சுக்கிட்டு நீ இந்த உலகத்துல பிறந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். தக்கியோ வீட்டுக்கு போனோடனே சுனா சுனா அப்படின்னு சுனாவை தேடிக்கிட்டு போவான். சுனாவும் வந்து என்னடா உன் பிரச்சனை, சுனாவை நிம்மதியாவே விட மாட்டானுங்க போல. சுனா உடனே என்ன அப்படின்னு கேட்பான். இல்ல பர்த்டே, அப்படியா பர்த்டே வா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவான். இல்லையே ஜனவரி 1 தானே உன பர்த்டே, யாருக்கு பர்த்டே அப்படிங்கும் போது எமட்டோவுக்கு அப்படிமா. சரி என்ன வேணுமா அவளுக்கு அப்படிங்கும் போது, அன்னைக்கு பூரா அவ கூடயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கால்ல வரல தரையில கோடு போட ஆரம்பிச்சிருவான். தரையில நோண்டி நோண்டி தண்ணி வர வச்சிடாத, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எந்த இடம்லாம் பார்ப்போம், இப்ப நல்ல பிளேஸா அவளை நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மூஞ்ச பக்கத்துல வச்சுட்டு வந்து சொல்லுவான். அதுக்கேண்டா இவ்வளவு மூஞ்சிய பக்கத்துல வச்சு கொண்டு வரேன்னா நீ விடவா போற, சரி சரி வரேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவான். சரின்னு தக்கியவும் வீட்டுக்கு போறதுக்காக லிஃப்ட் அமுக்குவான். அப்ப பார்த்தா ஒரு லேடி 2 கையிலையும் பேக்ஸ் வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, தக்கியோட அம்மா தான். அவங்க அம்மா ஸ்ட்ரைட்டாவே விஷயத்தை போட்டு உடைச்சிருவாங்க. தக்கியோ நீ வந்து ஜனவரி வந்துருச்சுன்னா பிக் பிரதர் ஆக போற அப்படிங்கும் போது, உடனே அவன் இந்த பேக் எல்லாம் நீங்க கையில வச்சுக்க கூடாது கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா புடுங்கிட்டு, நீ என் வயித்துல இருக்கும் போது நான் இன்னொரு பிரெக்னன்ட் லேடியை தூக்கிட்டு உள்ள போனேன், அதனால இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை கூட அவன் கவனிக்காம அதே ஒரு ட்ரீம்லயே சுத்திக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மாவும் போதுண்டா கனவுல மிதந்தது அப்படின்னு அவனை போட்டு உதச்சு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்தே வந்து அவங்க 3 பேரும் பார்க்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப எமட்டோ உடனே அண்ணனாக போறியா, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி அவனை பாராட்டிட்டு இருக்கும். இவனை ஏன் பாராட்டுது, நீ நல்ல அப்பாவா கூட ஆவ தக்கியோ அப்படிங்கும் போது, நீயும் நல்ல அம்மாவா ஆவ அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருங்க. உடனே சொன்னா அப்பா என்னாலலாம் இதை பார்க்க முடியாது, நான் எந்திரிச்சு போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிருவான். உடனே எமட்டோ வந்து என்னாச்சு சுனாவுக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான், ஆமாமா இப்பெல்லாம் ரீசெண்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தக்கியோ சொல்லுவான். பின்ன நீங்க 2 பேரும் லவ் பண்ணி சுத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கும் கடுப்பாகாதா. உடனே எமட்டோவும் அவன் லோன்லியா ஃபீல் பண்றான் போல இருக்கு, நீ எப்பயுமே அவன் கூட சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப ஏன் கூட சுத்துறல்ல, அதனால கூட அவன் லோன்லியா இருக்கலாம், நம்ம பர்த்டேவை நம்ம மட்டும் தனியா கொண்டாட வேணாம், அவனையும் கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு இன்னும் அவனை வெறுப்பேத்தலாம் நினைக்குங்க. உடனே தக்கியவும் சூப்பர் சூப்பர் இதுதான் நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவ கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு எமட்டோ அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். சுனாவை போய் கிளாஸ்ல பாப்பான். அவன் தனியா உட்காந்துருப்பானா. இவன் உடனே போயிட்டு என் கூட வந்து அவ பர்த்டேவுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போய் செலிப்ரேட் பண்ணலாம், நீயும் வரியா அப்படிங்கும் போது, வரலனா அப்படின்னு சொல்லிடுவான். இல்ல நீ லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரி வந்து எமட்டோ சொன்னா அப்படிங்கும் போது, அப்படியா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்றான். சொன்னா நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனை. இந்த மாதிரிலாம் யாரு உன்னை யோசிக்க சொல்றது அப்படிங்கும் போது, இல்ல நீ வித்தியாசமா நடந்துக்கிட்டீல கொஞ்ச நாளா, அதனாலதான் நானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதை விட எனக்கு 15ஆம் தேதி ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னா நீ என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா நீ சொல்ற வரைக்கும் நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி அவன் பக்கத்துல வச்சுட்டு அவனே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். சுனாவை பக்க தக்கியோ வந்திருப்பான். என்னது இது லிஸ்ட் அப்படிங்கும் போது, இல்ல அவளை கூட்டிட்டு போறதுக்கான ஷெடியூல் இது அப்படிங்கிற, நீ என்ன யூஎஸ் பிரசிடென்ட்டியா கூட்டிட்டு போக போற வெளியில, என்ன ஷெடியூல் இது, பிரேக்கே இல்ல, மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவ,
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்னால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுனா சொல்லி, மழை பெஞ்சாலும் போகிற இடம் ஏதாவது சொல்லு அப்படின்னு சுனா கிட்டே கேட்பா. சுனா உடனே நம்ம கூட லீவ் அப்போ ஒரு இடத்துக்கு போனோம்ல, உள்ளே பவுலிங்கும் பண்ணிக்கலாம் கரோக்கியும் பண்ணிக்கலாம், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு தைக்கோ சொல்லுவான். அதுக்கு உடனே சுனா சிரிக்க ஆரம்பிச்சிருவா. எதுக்கு சுனா சிரிக்கிற அப்படின்னா, இல்ல அன்னைக்கு நம்ம போகும்போது கூட நீ பவுலிங் பாலுக்குள்ள உன்னோட விரல் நுழையவே இல்ல, நீ அப்படியே தூக்கி போட்டல்ல, அதுக்கு நினைச்சே சிரிச்சே அப்படின்னு சொல்லுவா. அடுத்தே வந்து அப்ப சாப்பிடறதுக்கு எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கும் போது அவளுக்கு பேக் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஸ்வீட் செய்யற இடமா ஏதாவது ஒண்ணு இங்க ரிசர்வேஷன் கூட பண்றாங்க, இங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சுனாதான் அந்த ஹோட்டலையும் சொல்லுவான். இவளவு பண்றானா அவளவு பண்றான்னு தெரியல, சுனாதான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து எங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தைக்கோ கேட்கும் போது சுனா வந்து அக்வாரியம் பிளானட்டேரியம் அப்படிங்கும் போது பிளானட்டேரியம் அவனுக்கு வந்து ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துடும். சிரிக்க ஆரம்பிச்சிருவா. என்ன சொன்னா அப்படிங்கும் போது, இல்ல அங்க போகும்போது நீ அந்த ஒரு ஹோல்ல கூட மாட்டிக்கிட்டல, அவனுங்க கூட நீ வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மான்ஸ்டர் கூட நினைச்சு உன்னை வந்து துரத்தலான்னு பார்த்தாங்கல்ல, அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சுனா சொல்லுவான். உடனே சுனா வந்து கிஃப்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கும் போது அவன் கோரமா மூஞ்சி வச்சு சுனா பக்கத்துல வருவான். எதுக்கு இவ்வளவு க்ளோஸா வரான் இவன்? உடனே சுனா மறந்து போயிட்டே சுனா நீயே சொல்லு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும் போது, முதல்ல காசு வச்சிருக்கியா அப்படின்பா. காசும் இல்லையா, சரி நானே தரேன் அப்படிங்கும் போது, இல்ல இல்ல நீ கொடுக்க கூடாது, நீ முதல்ல எனக்கு வேலை தேடி கொடு, பார்ட் டைமா பார்த்துட்டு அதுல இருந்து அவளுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். காலையில ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுதான் சுனா தூங்கி இருப்பான். சுனாவுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கோட ஒரு முகத்தை வச்சுட்டே சுனாவை பார்ப்பான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சப்பையும் சுனா வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுட்டு தனியா போயிடுவான். உடனே தைக்கோ கூப்பிட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவான். அடுத்து இதுங்க ரெண்டும் பார்க்ல உட்கார்ந்து இருக்குங்க. அப்ப நான் சுனா கிட்ட கேட்டுட்டேன், அவன்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தைக்கோ சொல்லுவான். அதுக்கு ஒண்ணு எமட்டும் எந்த பிரச்சனையும் இல்லையா, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும். பாக்குற எனக்கே தெரியுது சுனா செல்லும் மனசுக்குள்ள எதையோ போட்டு புடுங்கிக்கிட்டு இருக்குன்னு. இந்த நாய் வந்து 10 வருஷமா அவன் கூட இருக்கு, கண்டுபிடிக்காம இருக்கு பாரு, என்னத்தான் சொல்றது. அடுத்தே வந்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்குங்க. உடனே தைக்க வந்து ஐயோ டைம் ஆயிடுச்சு எனக்கு ஜாப் இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கும் போது, ஜாபா நீ எனக்காக தான் வந்து ஜாபுக்கெல்லாம் போறியா, என் பர்த்டேவுக்கு செலவழிக்கணுங்கிறதுக்காக தானே, அதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பத்தியா இந்த பைத்தியம் இதையும் உளறிடுச்சு அவகிட்ட. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நம்ம பர்த்டேவை வந்து மாசா செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தே அவன் ஜாபுக்கு போவான். அங்க போனோடனே எனக்கு ஷார்ட் டேர்ம் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கும் போது அவர் நீ ரொம்ப நாள் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி வேலை போட்டு கொடுத்துருவாரு அவன் கிட்ட. உடனே சுனாவை தேடி வந்துட்டு சுனா எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது எங்க அப்படிமாவன் அது ஏதோ ஒரு கஃபே பேரை காட்டுவான். உடனே அவனும் வந்து உனக்கு ஓகே தானே அப்படிங்கும் போது மெனுலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, அதனால நான் சீக்கிரமா மனப்பாடம் பண்ணிடுவேன் அதை அப்படிங்கிற மாதிரி. நான் அதை கேட்கவே இல்லடா அப்படிங்கும் போது, இல்ல இல்ல நீயும் எமட்டும் ஒரு நாள் அங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுவான். எமட்டும் கிட்டயும் இதை சொல்லிட்டியா, சுத்தம் விளங்குற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சுனா வந்து சொல்லுவான். உடனே கேவலமான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். சுனாவுக்கு அப்ப ஒரு மெசேஜ் வரும், என்னன்னு அவனும் எட்டி பார்ப்பான். ஆனா வந்து என்னாச்சு அப்படின்னு தைக்கோ கேட்கும் போது எதுவுமே சொல்ல மாட்டான். அடுத்தே வந்து அவளுக்கு நான் கிஃப்ட் எடுக்க போகும்போது நீயும் என் கூட வரணும் அப்படிங்கும் போது, சரி சரி நான் வரேன், விடவா போற, நானும் வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி அவனையும் கூட்டிட்டு போவான். அப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு போவாங்க. சுனா சொல்லுவா, நீ எனக்கு சின்ன வயசுல என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், பூச்சியும் ராக்கும் தான் கொண்டு வந்து கொடுப்ப, அதனாலதான் நானே வந்து செலக்ட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கூட்டிட்டு போனோன்னே இந்த பவுல் நல்லா இருக்குல்ல, இது வந்து அவ வந்து அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருந்தால, இந்த மாதிரி இந்த பவுல் பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு, எங்க வீட்டுல இது மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொன்னால பேசாம நீ இதையும் வாங்கி கூட அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அவன் அதை பாத்துக்கிட்டு இருப்பான். அடுத்தே போயிட்டு இந்த கிளிப் நல்லா இருக்குல்ல, இது ரொம்ப கியூட்டா இருக்கு, அவ தலையில மாட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நான் காசு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இது வித்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கும் போது சுனா போய் அந்த லேடி கிட்ட பேசணும்னே அது அவனை பார்த்து அவன் அழகுலயே மயங்கி ஓகே சொல்லிடும். அந்த கஃபேக்கு வேலைக்கு போவான். அங்க போனோடனே வெல்கம் வெல்கம் வெல்கம்ங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோரமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவனை பிடிச்சு போயிடும். சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு உனக்கு அப்படிங்கும் போது, அதெல்லாம் எனக்கு தானாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்து வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மாவை, அம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கும் போது அவங்க அம்மா வந்தாலும் உங்க அப்பனும் இதே கேள்வியை தான் கேட்கறான், நீ இதே தான் கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து சுனாவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது, என்ன சுனா அப்பாவுக்கு முடியலையா அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்த வேகத்திலேயே திரும்ப வெளியில ஓடிடுவான். சுனா கதவை போய் தட்டுவான். அவன் உடனே திறந்தோடனே அப்ப கூட சுனா பாக்குறதுக்கு அழகா இருப்பான். சுனா வந்து உள்ள வரலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பா. அது ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா எங்க அப்படிங்கும் போது, அக்கா கூட அவ ஃபாரினுக்கு போயிட்டாங்க அப்படின்னா. சரி உங்க அப்பா எங்க அப்படிங்கும் போது, அப்பாவுக்கு கொஞ்சம் முடியல, அன்னைக்கு மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், சர்ஜரி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே என் அங்கிளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவோன்னே, என்னைக்கு சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி தைக்க கேட்பான். உடனே அன்னைக்கு ஜூன் 15 தான் அப்படின்னு சொன்னோடனே, நான் வந்து அவ எமட்டோவோட பர்த்டேவுக்கு நான் போகல,
நான் வந்து அன்னைக்கு உன் கூடவே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். தக்கியோ இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறான். சுனா கிட்ட சொல்லும் போது, சுனா நான் வந்து வரேன், உன் கூடவே வரேன், அவகிட்ட எமட்டோ கிட்ட சொன்னா அவ புரிஞ்சுக்குவா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே எங்க அப்பாவை பத்தில நீ எமட்டோ கிட்ட சொல்ல வேணாம், அவ இன்னும் ஃபீல் பண்ணுவா, நான் சொல்றதை கேளு, நீ முத அவ கூட பர்த்டே கொண்டாட போற, நீ அவ கூடயே ஸ்பெண்ட் பண்ணு, எனக்காகலாம் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்க மாட்டா. அவ சொன்னா புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லும் போது சுனாவுக்கு கோவம் வந்துரும். நீ சொன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற, நீ அதெல்லாம் கெடுத்துட்டு நீ என் கூட வந்தா மட்டும் எனக்கு ஏதாவது ஃபீல் வந்து கொடுக்க போதா, எதுவும் ஆக போறது இல்ல, நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் இருக்கேன், நீ ஒன்னும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்னா அப்பா சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், அவரை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது அவங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவுக்கு இப்படிதான் இருக்கு, இத்தனை வருஷம் அவர் வந்து உயிரோட வருவார்னு யாருமே நினைக்கல, அவருக்கு அப்பப்ப ஹார்ட் அட்டாக் வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அப்பதான் தக்கியோ நினைப்பா, எங்க அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு ஆனா எனக்கு தெரியவே இல்ல, சுனாவை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியல, அவனோட பர்த்டே எனக்கு தெரியும், அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியும், அவன் என்ன ஜட்டி போடுவான்னு கூட எனக்கு தெரியும், ஆனா அவனை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப சுனா சிரிக்கிறது, சுனா பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சுனாவை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியவும் செய்யுது, தெரியாம இருக்கவும் செய்யுது. அடுத்த நாள் சுனா அவன் கெஃபே வழியா தான் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்து ஹாய் காட்டணும்னு தக்கியோ வேகமா அங்க இருந்து வெளியில வருவான். இது என்ன கெட்டப் அப்படிங்கிற மாதிரி சுனா பாத்துக்கிட்டு இருப்பான். உடனே நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே போற, நான் உன்னோட உணர்வுகளை மதிக்கிறேன், நான் கண்டிப்பா வரல, ஆனா உங்க அப்பாவுக்காக நான் இங்க இருந்தே ப்ரே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். சுனாவும் சிரிப்பான். அப்ப ரொம்ப அழகா இருப்பான் சுனா. அடுத்தே வந்து சுனா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் வந்து கண்டிப்பா எமட்டோ கூட நல்லபடியா அந்த பர்த்டே முடிச்சுட்டு நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. சுனா அப்பா நல்லா ஆயிட்டாரா, அதோட எமட்டோ கூட இவன் எப்படி வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.